ஆர்டர் போன. மணி சொல்லுங்கண்ணாச்சி. என்னப்பா ஒரு வாரமா ஆளே காணா? அட வேலை விஷயம் வெளியூர் போயிட்டானாச்சி. சரி, வேலை முடிச்சுட்டு இப்பதான் வர்றேன். சரி, என்ன உங்க வீட்டுல இருந்து யாருமே வரல மளிகை கடைக்கு? செல்லண்ணாச்சி, நான் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போயிட்டு என்ன இருக்கு இல்லைன்னு பார்த்துட்டு பையன் எழுதி கொடுத்து அனுப்பிச்சு விடுங்க. ஏப்பா அந்த பேலன்ஸ் இருக்கியா, கொஞ்சம் அதை பார்த்து கொஞ்சம் செட்டில் பண்ண பாரு. அட தாயா பிள்ளையா பழகிட்டா இது தரமாட்டமானாச்சி, வாங்கிக்கலாம்னாச்சி. ஆமா, தாயா பிள்ளையா பழகினாலான அவங்கள்ட்ட வாய் விட்டு கேட்க முடியல. தம்பி சந்திரு, பாப்பா என்ன இந்த பதம் பில்லு போட்டுக்கிருந்தேன். மிளகா 100 கிலோ, மல்லி 100 கிலோ இறக்கி போட்டுருங்க. அதை மிளகா போதுமா? இது மஞ்சள் வந்து ஒரு 50 கிலோ போட்டுருங்க. மஞ்சள் 50 கிலோவா? ஆமாப்பா ஆமாப்பா. என்ன முன்ன மாதிரி அதிகமா வாங்க மாட்டேங்கிறீங்க? என்ன எல்லாம் கடைன்னு சொல்றாங்கயா, கடைன்னு சொல்றேன். என்ன எல்லாம் தாயாப்பிலே பழகுறாங்கிறாங்க. என்ன எல்லாம் சித்தப்பா மக்கா பெரியப்பா மக்கான்னு கடை வாங்கிட்டு பாருங்க. நம்மளுக்கு ஏற்கனவே பெண்டிங் நிக்குது. சரி சரி, குடுக்குறேன் ஓடியா வைப்பறேன். ஏரியா சீக்கிரம் போட்டுடுங்க. அவ்வளவுதானே, வேற எதுவும் இல்ல? வேற ஒண்ணுல இறக்கி போட்டு போங்க. அவ்வளவுதானே, குடோன்ல இறக்கி போட்டுருங்க. சரி, குடோன்ல போட்டு வர சொன்னா. சரியா சரி தம்பி. மிளகா விலை என்ன இப்படி ஏறி போச்சு? யாரா மணி மயனா? என்னடா நல்லா இருக்கியா? நல்லா வளர்ந்துட்டியாடா. பள்ளிக்கூடம்லாம் எப்படி போகுது? நீங்களே எங்க அப்பா மாதிரி லூஸா இருப்பீங்க போல அண்ணாச்சி. பள்ளிக்கூடம் எப்படி அண்ணாச்சி போகணும்? நான் தான் அண்ணாச்சி போவேன் பள்ளிக்கூடத்துக்கு. டேய் எல்லாம் கொழுப்புடா கொழுப்பு. டேய் யாரா எழுதுனது? நான் தான் அண்ணாச்சி. என் கையெழுத்து நல்லா இருக்கா? கையெழுத்து நல்லா தான் இருக்கு, ஆனா உன் தலையெழுத்து தான்டா டவுட்டா இருக்கு. என்னடா அது? இது யார் எழுதுனது? நான் தான். நீ தானே எழுதுன? உங்க அப்பன்ட்ட காமிச்சியா? இல்ல அண்ணாச்சி, கடைக்கு போச்சுனாரு, அப்படியே வந்துட்டேன். அப்படியே வந்துட்டியா? இங்க உங்க அப்பனை நான் பாக்கணும். உங்க அப்பா வீட்டுல தானே இருக்கேன்? இந்த வெளில இல்ல போயிட்டானா? வீட்டுல தான் இருக்காரா? ஏ காமாச்சி, இந்த கடையை ஒரு 1/4 மணி நேரம் பாத்துக்க. அந்த மணி வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் போயிட்டு வாங்க. சரி. டேய் போடா போடா. டேய் போடா, உங்க அப்பனை போய் கூப்பிடா. போடா போடா. டோடி டோடி டும் டும் டோடி டோடி டும் டம். டேய் பாட்டு நல்லா பாடுறியடா. பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுத்த ரைம்ஸா? இல்ல அண்ணாச்சி, எங்க அப்பா இங்கிலீஷ்ல கூப்பிட்டேன் அண்ணாச்சி. ஏன்டா ஒரு காலத்துல அப்பனா அப்பான்னு கூப்பிட்டீங்க, அதுக்கப்புறம் டாடின்னு கூப்பிட்டீங்க, இன்னமும் மாத்தி டோடின்னு கூப்பிடுறியடா. என்னடா அப்பனை பாடா படுத்துறீங்களாடா? என்னமோ பண்ணி தொலை, கூப்பிடுங்க ஒப்பனை. வாங்க அண்ணாச்சி. என்ன பையனால தூக்கம் இல்லைன்னு சொல்லி நீங்களே கொண்டு விட்டீங்களா? இல்ல என்னாலையும் தூக்கம் இல்லைன்னு பின்னாடி 2 லாரியில வந்துகிட்டு இருக்கு சாமியா. அட ஏன் அண்ணாச்சி, நான் கல்யாணத்துக்காக சிட்ட போட்டேன். காமெடி பண்றீங்களா நீங்க? நான் காமெடி பண்றேன்னா இன்னும் உன் மயனு காமெடி பண்றீங்களாடா? என்னடா சிட்டைய போட சொன்னா என்னடா போட்டு வச்சிருக்கீங்க? உன் மயன் என்னடா எழுதிட்டு வந்திருக்கேன்? இங்க பாரு. கடுகு வாங்கிட்டு வர சொன்னேன், ஒரு பாக்கெட் பால் வாங்கிட்டு வர சொன்னேன். கடுகு வாங்கிட்டு வர சொன்னா இங்க பாரு கிடுகுன்னு போட்டிருக்கேன். நான் என்ன சாமியா? நான் பந்தல வச்சு நடத்துறேனா இல்ல தோப்பு துறவுல கிடுகிடு பின்னிக்கிட்டு இருக்கேன்டா? ஒழுங்கா சிட்டோட தெரியாதாடா உங்களுக்கு? டேய் அது பரவாயில்லடா. இதென்னடா தக்காளி 1 கிலோ சொன்னேன். தக்காளிக்கு அவன் கொக்காளின்னு எழுதி வச்சிருக்கான்டா. கொசுவத்தி சொன்னேன். கொசுவத்திக்கு தாண்டா அநியாயம் பண்ணியிருக்கான் உன் மயன். என்ன பண்ணியிருக்கான் பாரு, இங்க கொசுவத்திக்கு குசுவத்தின்னு எழுதி வச்சிருக்கான்டா. இது என்னடா? இது என்னடா ஆனாவை போட்டு என்னமோ எழுதிருக்கேன். என்னடா அது? இது என்னடா? அரிசி 4 கிலோ வாங்கிட்டு வர சொன்னேன். அரிசிக்கு அவன் அடச்சி அப்படின்னு எழுதி வச்சிருக்கான்டா. அவன் உன்னே சொன்னானா என்னையே சொன்னானான்னு தெரியலடா உன் மயன். படினா செல்போன் வியாபாரம் பார்த்தா விளங்கிருந்தா. ஏமா உன் மயன் தமிழ்ல எழுதி கொள்றேன், நீங்க இங்கிலீஷ்ல பேசி கொள்றீங்க. விளங்குமாடா குடும்பம்? உன்னை படிக்க வச்ச காசுக்கு 4 எருவு மாடு வாங்கி மேய்ச்சிருந்தா கூட கடங்கப்பி இல்லாம இருந்திருப்பான்டா. ஏன்டா செல்போன் எடுத்து விளையாடுறது, கேம் விளையாடுறது, ரீல்ஸ் பண்றீங்க எல்லாம் நீங்க கொடுக்குற செல்லம் தானே? ஆமா செல்லம். செருப்பை கழட்டி அடிச்சு போட. ஒண்ணு ஒழுங்கா பள்ளிக்கூடம் விட்டு வந்தா பிள்ளைய படிக்க வைக்கிறவள வேற என்னடி வேலை உனக்கு? அவன் ஒழுங்கா புக் எடுத்து படிச்சாதானே செல்லம் ஓடிட்டே இருக்கறியா? படி. சரி விடுங்க, அவனை அடிக்காதீங்க, போங்க 2 பேரும் போங்க. நீ குடுக்குற செல்ல தாண்டி ஒண்ணு செருப்பால அடிச்சாலாம் சரியா இருக்கும். சரி போங்க, போங்கடா, இங்க போங்கடா. என்னது? நான் அவரை சொன்னியா போயா? அவனை சொன்னாலே உங்களுக்கு கோவம் வருது. ஆமா பசங்களா சார், நான் சொல்றது அப்படியே கரெக்டா சொல்லணும். சரிங்க சார். சரியா? 1 1 2 1 1 2 2 2 4 2 2 4 4 3 7. ஏய் இந்த ஆளு எப்பயுமே அப்படித்தான்டா பெனாத்தினே இருப்பாரு. இவர் கிளாஸ் என்ன போர் அடிக்குது, வரீங்களாடா போலாம்? ஆமாடே. டேய் தற்குறி, நீ தான் கெட்டு போறேன்னா அவங்களையும் சேர்த்து கெடுக்கிறேன் நீனு. ஏய் வாத்தி என்ன சவுண்ட் கொடுக்குற? பொருள் எடுத்து குடல்ல போட்டேன்னா குடல் மேல மாதிரி கீழே சரின்னு உறிந்துரும், தெரியல? என்னடா சொருகுறன்ற? எல்லாம் வாத்தியார் அன்னைக்கு பெரம்ப கையில் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் அன்னைக்கு பூரா நீங்கள் கத்தியை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்கடா. என்ன எல்லாம் கத்தியை தீட்டாதான் புத்தியை தீட்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கெல்லாம். நீ என்னடானா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கீங்க. இன்னைக்கு என்னையை குத்துவீங்க, நாளைக்கு ஹெட்மாஸ்டரை குத்துவீங்க, அடுத்து போகிற வர எல்லாம் குத்துவீங்க. இந்தா போகிறதான் டாக்டர் குத்திட்டு கிடக்குறாங்க.
இதெல்லாம் எப்போ உருப்பட போகிறீங்களோ. உங்கள் அப்பா அத்தாட்ட சொன்னோம்னா நாங்கள் திருத்தன்றீங்க, நாங்கள் திருத்தன்னு நினச்சா நீங்கள் எங்களை குத்துறேன்றீங்க. ஏய் பெரிய மகாத்மா மாதிரி பேசினே இருப்பாரு, வாடா அவர் வாட்டி தனியா பேசினே இருக்கட்டும், வாங்கடா நம்ம போல. டேய் நீ எங்கடா போற? நீ அங்கே டேய் நீலாம் உங்கள் அப்பெல்லாம் பாவமுடா, படித்து ஏதாவது பண்ணுறா. டேய் முன்னாடிலாம் வாத்தியானா ஒரு மரியாதை இருக்கும், ஒரு பயம் இருக்கும். இப்போ இருக்கிறதெல்லாம் பாரு, நம்ம அவங்கள பார்த்து பயப்படுற மாதிரி இருக்குது. வாத்தியார்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போச்சு.